போன வீடியோல ரோஹித் சர்மாவோட டாப் 6 மேட்சஸ், அதாவது 6 மேட்ச்ல எப்படி எல்லாம் தலைவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, அதோட ஹைலைட்டான பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு இந்த மேட்சஸ்லாம் பிடிச்சிருக்கும், தலைவருக்கு ஒரு சில மேட்சஸ்லாம் பிடிச்சிருக்கும், உங்களுக்கு ஒரு சில மேட்சஸ்லாம் பிடிச்சிருக்கும். அதெல்லாம் போன வீடியோல பார்த்திருந்தோம். போன வீடியோவோட லாஸ்ட்லயே சொல்லியிருந்தோம், ரோஹித் சர்மாவுக்கு அடுத்து ஒரு பிளேயரை சொல்லலாம்னா விராட் கோலி. அடுத்து கிடையாது, அந்த அடுத்து கிடையாது, அடுத்த எபிசோட்ல. ஸோ இந்த எபிசோட்ல நம்ம வந்து விராட் கோலி த கிங், வேற என்ன பட்ட பேர்லாம் சொல்லலாம், ரன் மெஷின், இந்த மாதிரி பல பிளேயருக்கு சொந்தக்காரர். அவரோட டாப் 6 இன்னிங்ஸ் எதெல்லாம் ஃபேவரட் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் என்னோட ஃபேவரட்டான 3 இன்னிங்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆமா, உங்களுக்கு ஒரு சில இன்னிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சார் நீங்க ஆரம்பிங்க சார், இந்த வீடியோ ஆரம்பிங்க சார். எல்லா வீடியோலையும் நானே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குல்ல? சரி, சூப்பர். அதாவது நான் எங்க இருந்து ஆரம்பிக்கிறேன்னா February 28, 2012 போறோம். 2012 போறோம். ஓகே. அதுல வந்து விராட் கோலி வந்து ஒரு 133 நாட் அவுட் அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா கூட. ஓகே, இது முக்கியமான மேட்சா இல்ல வேற எதுவும்? முக்கியமான மேட்ச் தான். எப்படின்னு சொல்ல வரேன்னா, அவங்க அடிச்ச ஸ்கோர் வந்து 320. சார் எந்த பிச்சில், இந்தியாலயா இல்ல ஸ்ரீலங்கன் பிச்சில்? அது எந்த பிச்சா? ஐயோ, காமன்வெல்த் ஹோபார்ட், ஆஸ்திரேலியால. அப்ப ஆமா, அந்த காலத்துல வந்து காமன்வெல்த் ட்ரை சீரிஸ் ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, இந்தியா, இந்த 3 பேர் விளையாடுவாங்க. ஓகே. அந்த ட்ரை சீரிஸ் மேட்ச்ல வந்து ஸ்ரீலங்கா வந்து 320 ஃபார் 4. ஓகே, துவம்சம் பண்ணி இந்தியா பவுலிங். ஓகே, அந்த மேட்ச் ஞாபகம் இருக்கு. ஆனால் நமக்கு என்ன பிரச்சனைனா, ஓடிஐ கிடையாது. 40 ஓவர்ல மேட்சா முடிச்சா நம்ம மேல போகும். அது ஏன் அந்த 40ன்றத ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரன் ரேட்ல பிரச்சனை வரும். ஆமா, ஆஸ்திரேலியா குவாலிஃபை ஆயிட்டாங்க, ரெண்டு பேர்ல ஒருத்தர் குவாலிஃபை ஆகணும். அதனால இந்தியா வந்து 40 ஓவர்ல 321 சேஸ் பண்ணணும். அப்போ கோலி என்ன சம்பவம் பண்ண சம்பவங்கள், அதாவது 86 பால்ல 133 ரன், நாட் அவுட், 16 4, 2 6. இதுவும் இப்ப இருக்கிற ஸ்ரீலங்கா கிடையாது, அப்போ இருக்கிற ஸ்ரீலங்கா. பவுலர் யாருன்னா அதுல ஸ்பெஷல் இருக்கு. சேஸ் பண்ணது கிட்டத்தட்ட 39 ஓவர்ல சேஸ் பண்ணிட்டாங்க. 40 ஓவர்ல வரல, 39குள்ளே முடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச 36வது ஓவர் 35வது ஓவர்ல லசித் மலிங்கான்னு ஒரு பவுலர், தெரிஞ்ச பவுலர், பீக் டைம் எல்லாமே ஸ்ரீலங்கா வந்து பவுலிங் யூனிட் வந்து ஒரு காலத்துல முரளிதரனை வச்சு ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்து ஃபார்ம் பண்ணதுன்னா மலிங்கா வச்சு தான் ஃபார்ம் பண்ணாங்க. அதுவும் 2012னா கெரியரின் உச்சத்துல இருந்த மலிங்கா. அந்த மலிங்காவை ஒரு ஓவர்ல 24 ரன், ஒரே ஓவர்ல ஓடிஐல தோம்சம் பண்ணி வச்சிட்டாரு. அதுவும் கோலி மட்டும் 24 ரன், கோலி மட்டும் தான் அடிச்சிருக்காரு. இன்னொன்னு, இந்த மேட்சுக்கு அப்புறம் தான் எல்லா இடத்துலயும் த ரன் மிஷின் மலிங்கா அடிச்சா ரன் மிஷினா? அப்படி இல்ல, அந்த மேட்ச் ஓகே, அந்த கொண்டு போனதுக்கு அப்புறம் இங்கதான் நம்ம 2012 February 28 தான் நம்ம ரன் மிஷின் கோலி பறக்குறாரு. இல்ல அப்படி வர்றீங்க, கோலி அதுக்கு முன்னாடியே பிறந்துட்டாரு. பட் ரன் மிஷின்ற பேர் அன்னைக்கு வந்து அப்படி பார்த்தா 2011 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல கூட தான் ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருக்காருல்ல. எல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனா ஊர் ஃபுல்லா ரன் மிஷின் பேசப்பட்டது 2012 அப்புறம். சோ இது வந்து இவரோட ஃபேவரட்டான இன்னிங்ஸ். என்னோட ஃபேவரட்டான இன்னிங்ஸ் வந்து விராட் கோலியோட பெஸ்ட் ஹையஸ்ட் ஸ்கோர்னா 183. ஓகேவா? அது ஏன் தெரியல, எல்லாத்துக்குமே அந்த 83ன்றது ஒரு மாதிரி ஐடென்டிட்டியா இருக்கு. ரோஹித் சர்மாவும் 83. அது பார்க்காதவங்க ஏன் அந்த 83 சொல்றோம்னா, அந்த வீடியோ ரோஹித் சர்மா வீடியோல இந்த வீடியோல விராட் கோலியோட 183 தான் அவரோட ஹையஸ்ட் ஸ்கோர். ஓடிஐல இன்னைக்கு வரைக்குமே அவராலையும் பிரேக் பண்ண முடியாத ஒரு ஸ்கோர்னா 183. அந்த 183 யாரு கூட அடிச்சா? அதுதான் பச்சை சட்டைக்காரன. இன்னைக்கு நேத்தலாம் இல்ல, ஆனானப்பட்ட 2012லயே பார்த்தாலே பொழப்பேன் அந்த ஒரு ஃபார்மேட்ல தான் விராட் கோலி மைண்ட் செட்ல விளையாண்டுருக்காரு. ஓகேவா? இது எப்ப? 2012 மாசம் எனக்கு கரெக்டா தெரியல. ஆனா மீராப்பூர், ஓகேவா, இந்தியால பங்களாதேஷ். ஓகே, இந்தியாவும் பங்களாதேஷும் ஒன்னாதான் இருந்துச்சு. இந்த பச்சை சட்டைக்காரங்க பண்ண வேலையனாலதான் அது பிரிஞ்சு போச்சு. சரிங்களா? இதுல வந்து ஃபர்ஸ்ட் டாஸ் ஜெயிச்சது பாகிஸ்தான். ஓகே, சேஸ் பண்ணிருக்கோம். அப்பவே பாருங்க, நம்ம சேஸ் ரன் மெஷின் சேஸ். ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் பேட்டிங் பண்ணியே அவங்களே கிட்டத்தட்ட எவ்வளவு அடிச்சிருக்காங்கன்னா, ஓ மை காட், 329 ரன்னு, 6 விக்கெட்டுக்கு. சரிங்களா? அதுல ஹஃபீஸும் ஜம்ஷித்தும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்ல 2 பேரும், ஒரு ஆள் 105, ஒரு ஆள் 112 ஓப்பனிங்கே இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல 330னா நமக்கு ஒரு மாதிரி அச்சீவ் பண்ணிடலாம், ஓகே, ஸ்கோர் பண்ணிடலாம், சேஸ் பண்ணிடலாம். அப்ப வந்து அது ரொம்ப டஃப். ஏன்னா 2012 காலகட்டத்துல இவர் இருந்திருப்பாருப்பா, இப்படி போடுவாரு ஒருத்தர், எவரா சயீத் அஜ்மல் இருந்திருக்காரு. அதுதான் இப்ப நான் அடுத்து பவுலிங் ஸ்குவாடுக்கு வரேன். இப்போ அந்த ஸ்குவாடை வந்து இந்தியா சேஸ் பண்ணணும்ன்றது ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷன்.
அதுலயும் பவுலிங் யூனிட் கேளுங்க, 2007 T20 ஸ்குவாடுக்கும் இந்த பவுலிங்க்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. வஹாப் ரியாஸ், சயீத் அஃப்ரிடி, இந்த மாதிரி ஒரு சயீத் அஜ்மல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு இந்த சுனில் நரேன் மாதிரி அவர் ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் தான், அவரெல்லாம் கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இந்தியா பேட்டிங் ஆட போது ஓப்பனிங்ல கௌதம் கம்பீரும் சச்சின் டெண்டுல்கரும் ஓப்பனிங் போறாங்க. இந்த டீம்ல ஓப்பனிங் எவ்வளவு குரூசியலா விளையாண்டுருக்காங்க, அப்ப நம்ம எப்படி விளையாண்டுருக்கோம். ஆனா நம்ம கம்பீர் பாம்ஸ் 2 பால் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, அவுட் ஆயிட்டாரு. அடுத்து சச்சின் கூட ரன் மிஷின் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காரு, இங்கிட்ட ஒரு ரன் மிஷின் அங்கிட்ட ரன் மிஷின். அப்படி ஒரு காம்போட சச்சின் 52 ரன் இருக்கையில அவர் அவுட் ஆயிட்டாரு. ஓரளவுக்கு இவங்க கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி ஒரு மாதிரி கொண்டு வந்தாங்க. அடுத்துதான் இந்த இப்போ இருக்கிற அந்த ஓஜி பார்ட்னர்ஷிப் அப்பயே பில்ட் ஆயிருக்கு. ரோஹித் சர்மாவும் விராட் கோலி. ரோஹித் சர்மா அந்த இடத்துல அந்த மேட்ச்ல எல்லாம் 4வது இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. விராட் கோலி கூட அப்ப 3, ரோஹித் சர்மா 4வது இடத்துல. ரோஹித் சர்மா கிட்டத்தட்ட 68 ரன் ஸ்கோர் பண்ணி, விராட் கோலி 183 ரன் 148 பால்ல 22 4, ஒரே ஒரு 6 தான். அடிக்க போய் அவுட் ஆயிடக்கூடாது, அந்த ஒரு மைண்ட் செட்ல இந்தியா அந்த மேட்சை ஜெயிச்சிச்சு. அதுவும் பால் ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமானதுல தான் ஜெயிச்சிச்சு. இதுதான் என்னுடைய ஃபேவரட்டான இன்னிங்ஸ் ஃபார் விராட் கோலி ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. ஓகே, பால் 13 பால் வித்தியாசம், 6 விக்கெட் கையில இருந்துச்சு. 6 விக்கெட் தான் ஈஸியா ஜெயிச்சிருக்கோம் அப்படி பார்த்தாலும். ஆனாலும் 320 ரன், கிட்டத்தட்ட 329 ரன் சேஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ அடுத்து இவர் 2012 பச்சை சட்டக்காரனை போட்டு அடிச்சது சொன்னோம். அடுத்து இப்போ நம்ம 2016 பிப்ரவரி 27, யார் சொன்னது? பிப்ரவரி 28 27, அதான் பிப்ரவரி நட்டா விராட் கோலிக்கு ஏதோ ஆயிரது போல. இது என்னன்னா இந்த மேட்ச் இப்பயும் ரீல்ஸ்ல எங்க எடுத்தாலும் வந்துகிட்டே இருக்கும். யாரு கூட? யார் கூட? பச்சை சட்டை. பச்சை சட்டை தானா? ஓகே ஓகே. இந்தியா வர்சஸ் பச்சை சட்டை. அது என்ன பிரச்சனைனா, இந்த லெஃப்ட் ஆர்மர் முகமது அமீர் பாம்பாட்டம் அப்படி இப்படி ஸ்விங் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. முகமது அமீர் ஐபிஎல்ல விளையாட வேண்டியது, பட் ஒரு சில காரணங்கள்னால அவர் விளையாட முடியல. உண்மையான ஒரு நல்ல ஸ்விங் பவுலர். பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பவுலிங் சூப்பரா இருக்குமா. அக்ராம், அக்தர், நம்ம ரன் மிஷின் மாதிரி இங்க பவுலிங் மிஷின் சூப்பரா இருக்கும். இது ஓகே. இங்க மேட்சுக்குள்ள வரும் T20. ஆமா, இது ஒரு T20 மேட்ச், ஏசியா கப். ஏன்னா 2016 ஏசியா T20 வேர்ல்டு கப் இருந்ததால இது ஏசியா கப் T20 தான் வந்துச்சு. ஆக்சுவலி சொல்ல போனா பச்சை சட்டக்காரன் 84 85லயே ஆல் அவுட். அப்ப இதுல போலிங்க பாத்துக்கங்க. இல்ல, எனக்கு புரியல. 85க்கு ஆல் அவுட்னா நம்ம அசால்ட்டா சேஸ் பண்ணிரலாம்ல. இதுல என்ன ஸ்பெஷல்? இதுல என்ன பிரச்சனைனா, டாப்ல வந்த 3 பேரையும் டக்குன்னு வீட்டுக்கு போக சொன்னது அமீர். ஓகே, முகமது அமீர். அதனால ராசியே இல்லாத ஒரு நம்பரை வச்சுக்கிட்டு 49 ரன். 49 கோலிக்கு ராசி இல்லதான். ஆனா அந்த 49 ரன் அடிச்சு அவுட் ஆகியிருப்பாரு. அதுவும் ஒரு பேட் லக்னால முகமது சமி பால்ல அவுட் ஆயிருப்பாரு. அந்த ஊர் முகமது சமி, நம்ம ஊர் முகமது சமி இல்ல கிடையாது. முகமது அமீர் டாமினன்ட் பண்ணியிருக்காரு. ஜெயிச்சோம். செம்மையா இருந்த நாக்கு கஷ்டப்பட்டு கொண்டு போய் ஜெயிச்சிருக்கோம். ஆனா ஜெயிச்சிட்டோம். எவ்வளவு பால் வித்தியாசத்துல எவ்வளவு பால் ஸ்பேர் பண்ணிருக்கோம். அதாவது 17வது ஓவர்லயே ஜெயிச்சிருக்கோம். நம்ம 27 பால் ஸ்பேர் பண்ணி ஜெயிச்சிருக்கோம். ஆனா 3 விக்கெட் விழுந்ததுனால இது இன்னொன்னு என்னன்னா, இந்த T20 கேம் ஒரு 6 கூட அடிக்கல. தலைவன்ட்ட 4 எதிர்பார்க்கலாம், 6 எதிர்பார்க்க கூடாது. அதை நம்ம முன்னாடியே சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பேசுறோம். இதுல வேற எதுவும் ஹைலைட்டான வேற எதுவும் ஹைலைட் இதுதான் பெஸ்ட் குரூசியல்னா பை நம்மளோட கோலி. ஓகே, இது விராட் கோலியோட இவரோட ஃபேவரட்டான இன்னிங்ஸ். 2வது இவர் சொல்லியிருக்காரு. இப்ப நான் என்னோட 2வது சொல்றேன். விராட் கோலி இப்ப இது ரீசெண்டா நடந்தது. ரீசெண்டா ரொம்ப ரீசென்ட் கிடையாது, 2023 மறக்க வேண்டிய வருஷம். ஆனா ஸ்டார்டிங் இப்படி ஒரு ஸ்டார்டிங் விராட் கோலி கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கல. 2023 ஓப்பனிங் மேட்ச் யாரு? மஞ்ச சட்டல் ஆஸ்திரேலியாவோட மேட்ச். சரி, ஒன்றும் பெருமை கிடையாது, கப்பு ஜெயிச்சிட்டாங்க, அதனால அதுக்காகலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியா. இதுல ஆஸ்திரேலியா டாஸ் ஜெயிச்சு ஆஸ்திரேலியா பேட்டிங் ஆரம்பிச்சாங்க. பவுலிங் நம்ம மிரட்டிட்டோம்னா ஓப்பனா சொல்லணும்னா நம்ம தான் அந்த மாதிரி ஒரு பவுலிங். 199க்கு ஆல் அவுட் ஆஸ்திரேலியா. சரியா? 200 ரன் அடிச்சா இந்தியா வின். அப்படித்தான் நாங்களும் என்ன நினைச்சோம். அதான் நாங்க பண்ண மாட்டோம்ல. ரோஹித் சர்மா, ஈசான் கிஷான், ஸ்ரேயஸ் ஐயர் 3 பேருமே ஓப்பனிங்ல டக்கு, 1 ரன் கூட இல்ல. டக்கு ஓப்பனிங். அந்த ஃபுட்பால் ஸ்கோர் சொல்லுவா இல்ல, நியூசிலாந்து இந்தியா ஃபுட்பால் ஸ்கோர்ல பண்ணாங்கன்னா ஓகே, ஆஸ்திரேலியா எதுக்குடா ஃபுட்பால் ஸ்கோர் பண்ணாங்க? அந்த ஒரு கேள்வியில தான் அப்படி ஒரு மேட்ச் ஆரம்பிச்சிச்சு. சேசிங்ல இந்தியா ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? அப்போதான் விராட் கோலி அங்கிட்ட ஒருத்தர் கிரீஸ்ல நிக்கிறாரு. விராட் கோலி அடிச்ச ரன்னு கம்மி தான். KL ராகுல் தான் அந்த மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச். அவர் கிட்டத்தட்ட 96 ரன் நாட் அவுட். ஆனா KL ராகுல் அவ்வளவு அடிக்கிறதுக்கு முழுக்க சப்போர்ட்டா இருந்தது விராட் கோலி. ஏன்னா
கிட்டத்தட்ட 86 ரன்னு அந்த மேட்ச், 85 ரன்னு 116 பால்ல அடிச்சிருக்காரு. நின்றுகிட்டே இருந்திருக்காரு. ஆனா அதுல கூட 6 4 அடிச்சிருக்காரு. சிக்ஸஸ் சாரி சார், அந்த மேட்ச்ல நாங்க சிக்ஸஸ் சொல்லியாச்சு, ரன் தான் போடுவாரு. 6 4 எதிர்பார்க்க அந்த ரன்னை வச்சு கடைசி ஸ்டாட்ஸ் எடுத்துட்டு வர நீங்களே மிரண்டு போயிருவீங்க. அப்படி ஒரு கடைசி மேட்ச் இருக்கு. இந்த மேட்சை நம்ம இப்ப பேசுவோம் சரிங்களா. 199 ரன்னை கிட்டத்தட்ட 41வது ஓவர்ல மேட்ச்ல நம்ம ஜெயிச்சுட்டோம். ஆனா அதுதான் ஓப்பனிங் மேட்ச். இப்படி ஒரு குரூசியலான மேட்ச்ல விராட் கோலியை இறக்கி விடலாம் அப்படின்றத அந்த இடத்துல மறுபடியும் நிரூபிச்சார். எந்த குரூசியல்னாலும் ரன் சேஸ்ல பிரஷர் இருக்கு, அதுவும் ரன் சேஸ்ல. ரன் சேஸ் தான் விராட் கோலி ஓகே நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மேட்ச் தான். அந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சிச்சு. ஆனா அதுக்கு அடுத்த ஆஸ்திரேலியா கூட அது தேவையில்லை, அது பேச தேவையில்லை கிடையாது. ஓகே, அடுத்து இப்ப இது வந்து அடுத்த 3வது மேட்ச் இவர் பேச போறாரு. இதுல எது சிறப்பு இருக்கா? இதுல சிறப்பு கிடையாது. இதுல வந்து ஆஸ்திரேலியா வந்து 85 ரன் 116 பால்ல ஜெயிச்சதே ஒரு நல்ல சிறப்பு தான். ஓகே, அடுத்து இப்ப நம்ம வந்து 2016 போறோம். ஜனவரி 20. ஓகே, ஜனவரி 20ல என்ன பண்ணிருக்காரு? அவருக்கு ஏன் அந்த ஜனவரி பிப்ரவரினாலே ஒரு இதா இருக்குது எனக்கு தெரியல. அவரு நியூ இயர் செலிப்ரேட் பண்றதுனால அந்த ஜனவரி பிப்ரவரி இருக்கலாம். ஓகே சொல்லுங்க. ஆக்சுவலி இங்க இது வந்து கேன்பரா, அதுவும் ஆஸ்திரேலியா கிரவுண்ட்ல நடந்ததுதான். ஆஸ்திரேலியாவை இது பண்ணதுதான். ஆக்சுவலி இது சூப்பரான கேம். சொல்ல போனாலே ஒரு சார் இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். ஓகே, அதாவது டார்கெட் வந்து 349. யாரு கூட? ஆஸ்திரேலியா கூட. ஆஸ்திரேலியா பேட்டிங் அந்த மேட்ச். ஓகே ஓகே ஓகே. ஆஸ்திரேலியா பேட்டிங் பண்ணிட்டாங்க. நம்ம போய் இறங்கணும், நம்ம வந்து சேஸ் பண்ணணும். 349 ஓடியில் பார்த்துக்கங்க. அப்போ 2016 பெரிய இலக்கு, சூப்பரான போச்சு. கடைசி பால்ல யாரோ ஒரு பவுலர்னா 6 அடிச்சாங்க அந்த மேட்ச்ல. அதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்கு. ஜேம்ஸ் ஃபால்க்னரை பத்தி அவர் ஒரு பிளேயர். ஓகே சரி, இப்போ வருவாங்க. நம்ம கோலி வந்து என்ன பண்ணாருன்னா 92 பால்ல 106 ரன் அடிச்சிருக்காரு. 11 4 1 6. யாரு கூட பார்ட்னர்ஷிப் எதுவும் இருக்கா? யாரு கூட பார்ட்னர்ஷிப்? நம்ம தவான் கூட. ஓகே, ஆக்சுவலி முன்னாடி வந்த ரோஹித் வந்து அடிச்சிட்டாரு. 40 50 அடிச்சாரு. ஒரு 50 கிட்ட வந்துட்டு போயிட்டாரு. ஆனா இவங்க 2 பேரும் சரியான பார்ட்னர்ஷிப். 277க்கு 1. என்ன தெரியும் நம்மளுக்கு? 277க்கு 1 எத்தனை பார்ட்னர்ஷிப்? செம்ம பார்ட்னர்ஷிப். அங்க இருந்து ஒரு 10 ஓவருக்குள்ள தான் இருந்துச்சு மேட்ச் நம்ம கையில. அடுத்த 25 ரன்ல ஆல் அவுட். தோத்துட்டோம். ஜெயிச்ச மாதிரி இவ்வளவு பில்டப் பண்ணி அது ஜெயிக்கவே முடியாது நினைச்ச மேட்ச். சரி ஓகேவா, ஜெயிக்கவே முடியாது நினைச்ச மேட்ச். ஆனா அந்த மேட்ச்ல பிளேயர்ஸ் எல்லாம் சொல்றேன், தெரியுதான்னு பாருங்க. ரிஷி தவான் தெரியும், மும்பை இந்தியன்ஸ்ல விளையாண்டுருக்காரு, அதனால தெரியும். உமேஷ் யாதவ் இப்ப யாருக்கு தெரியுமா? தெரியும். ரிஷி தவான தெரியாம இருந்திருக்கும், உமேஷ் யாதவ் தெரியும். குர்கீரட் சிங் மன் இது தெரியாது, வர தெரியாது. ஆக்சுவலி அஜிங்கிய ரஹானே 6வது வந்து இறங்கியிருக்காரு. அஜிங்கிய ரஹானேவே 6வது இடம்னா அப்ப பேட்டிங் டெப்த் எந்த லெவலுக்கு? அந்த மேட்ச் அப்ப ஜெயிக்கல, தோத்துட்டோம். கஷ்டம், அதாவது ஜெயிக்க வேண்டிய மேட்ச் கையில தான் இருந்துச்சு மேட்ச். அதுவும் கோலியும் தவான் தான் காரணம். ஆமா, தேவையில்லாத ஜெயிச்சதுக்கு அவர் தான், ஜெயிச்சிருந்தாலும் அவங்க தான் காரணம், தோத்ததுக்கு இப்ப அவங்க தான் காரணம். இவ்வளவு அது கொண்டு வந்திருக்காங்க, கொஞ்சம் முடிச்சு கொடுத்திருந்தா நல்லா முடிச்சு கொடுத்துருக்கலாம். ஆனா இதுல ஒரு சோகமான விஷயம் தான் இது. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா 25வது செஞ்சுரி இது ஓடிஐல அவருக்கு. ஓடிஐக்கு அந்த 25ல கோலி வந்து இப்படியாடா கொடுப்பீங்க 25வது ஒரு மாதிரி. கோலி வந்து அன்லக்கியஸ்ட் பிளேயர். ஏன்னா அவருக்கு வந்து வேர்ல்ட் கப் வந்து அவரோட கேப்டன்ஷிப்ல ஜெயிக்கல. அதே மாதிரி இந்த ஒரு சில ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதுல வந்து அவர் இந்தியா தோத்து போயிடும். சோ அந்த மாதிரி இப்போ T20 வேர்ல்ட் கப் அவரோட கேப்டன்ஷிப்ல ஜெயிக்கல, இன்னொருத்தர் தான் ஜெயிச்சு கொடுத்தாரு. ஓடிஐ வேர்ல்ட் கப் அவர் கேப்டன்ஷிப்ல WTCயும் முடியல. சோ அது வந்து ஒரு மாதிரி அன்லக்கியான பிளேயர். வேற எதுவும் இதுல ஸ்பெஷலா இருக்கா? இதுல அந்த 25வது ஓடிஐ மட்டும் ஜெயிச்சிருக்கலாம். பட் விடுங்க, கோலினாலே அப்படித்தானே. பட் அவர் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பேட்ஸ்மேன். சச்சின் டெண்டுல்கர் அன்லக்கி தானே. அவர் 99 எத்தனை வாட்டி சொன்னா கேட்கறாரா அவரு? அந்த மாதிரி இருக்கிறவர் தான். சோ ஓகே, இந்த மாதிரி பிளேஸ்னா இப்படி ஒரு அன்லக்கி இருக்கும். ஓகே, இப்போ என்னோட கடைசி ஸ்டாட்ச் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். 2016 சரிங்களா சார்? 2000 ஆமா சார், சவுத் ஆப்பிரிக்கா கூட சார். சரிங்களா, சவுத் ஆப்பிரிக்கா கூட இது வந்து இந்தியா தான் ஃபர்ஸ்ட் இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங். சரிங்களா, பிச்சுனா இப்படி எல்லாம் ஒரு பிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு டஃபஸ்ட் பிச்சு. சரிங்களா, சவுத் ஆப்பிரிக்கானாலே டஃபஸ்ட் பிச்சு தான். சரிங்களா, சவுத் ஆப்பிரிக்கா பிச்சில் உங்களுக்கு என்ன தெரியும்? எந்த பவுலர்னா அவங்களால டாமினேட் பண்ண முடியும்? லைக் பவுலரா இல்ல ஸ்பின்னரா இல்ல மீடியம் ஃபாஸ்டரா? ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான். கரெக்ட், ஃபாஸ்ட் பவுலர். அதே கான்ஃபிடென்ட்ல தான் சவுத் ஆப்பிரிக்கா டீமும் அந்த மேட்ச்ல இறங்கி இருக்காங்க, ஃபாஸ்ட் பவுலர்ஸோட. சரிங்களா, இறக்கி தள்ளுறாங்க, அடிச்சு நவுட்டுறாங்க. நம்மால இங்கிட்டு நீ என்னனாலும் இறக்குப்பா, எனக்கு தேவை ரன். சரிங்களா, அந்த ஒரு கணக்குல 159 பால்ல 160 ரன் விராட் கோலி மட்டுமே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இதுல நீங்க ஸ்பெஷல் என்னன்னு கேட்கலாம். என்ன ஸ்பெஷல்னா, இதுல வந்து 100 ரன் ஓடி மட்டும் அடிச்சிருக்காரு, ஓடி மட்டும் எடுத்திருக்காரு. கோலி ஓடுவாரு, இப்ப நினைச்சாலும் கோலி ஓடுவாரு. வேற பிளேயர்ஸ் வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒரு ஃபிட்னஸ். KL ராகுல் ஓடலாம்ல, அதுக்கு டீம்ல எடுக்கணும்ல.
எடுக்கிற பிளேயர்ஸ்ல யாரையாச்சும் ஓட சொல்றாருன்னா ரொம்ப டஃப். 100 ரன்னு ஓடி மட்டுமே அந்த மேட்ச்ல எடுத்திருக்காருன்னா அப்ப எந்த லெவல்ல அவர் ஸ்ட்ரைக் பண்ணியிருப்பாரு. ஃபிட்னஸ் தான் முக்கியம் இங்க. இத்தனைக்கும் அந்த மேட்ச்ல இருந்து தான் ஃபிட்னஸ்னா எப்படின்னு விராட் கோலிட்ட இருந்து கத்துக்கிறது. சரிங்களா? இதுல தெரிஞ்சிருச்சு இது ஒரு மாதிரி சீம் ட்ராக் கிடையாது அப்படின்ட்டு. ஜேபி டுமினி தான் அந்த மேட்ச்ல லீடிங் விக்கெட் டேக்கர், 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் நம்ம ஆளுகளுக்கு தான் மூளை சில நேரங்களில் வேலை பார்த்தா எங்கேயோ எக்ஸ்ட்ரீம்ல வேலை பார்த்தா 179க்கு சவுத் ஆப்பிரிக்கா ஆல் அவுட். அதுவும் எப்படி குல்தீப் 4 விக்கெட்டு, சகால் 4 விக்கெட்டு, சவுத் ஆப்பிரிக்கன் பிச்சில் இப்படி எல்லாம் நடக்குமான்னு சரித்திரத்துல யோசிச்சு பாருங்க. சவுத் ஆப்பிரிக்கானாலே விட்டுக்கிட்டு எரியுவாங்க. அப்படி ஒரு பிச்சில் கோலியோட நல்ல கேப்டன்ஷிப் இருக்கலாம். அதுல கோலியா தோனியான்னு எனக்கு கரெக்டா தெரியல. 16 தோனியா தான் இருக்கும். அதனால அதை பாத்துக்கோங்க. ஸோ இந்த மேட்ச்ல இருந்துதான், இந்த மேட்ச்ல அதுக்கு முன்னாடியே ஃபிட்னஸ், இதுல நான் இன்னும் ஃபிட்னஸோட கிங்குடா அப்படின்னு ப்ரூவ் பண்ணாரு. ஓகே, இது மட்டும் முக்கியமான மேட்சஸ் இல்ல, இன்னும் ஏகப்பட்ட கோலியோட முக்கியமான இன்னிங்ஸஸ் இருக்கு. என்ன சொல்ல போனா 2029 நியூசிலாந்து கூட 23 அப்ப 29ல கோலி விளையாடுவாரோ ஏன் வாங்கி ஒருத்தம் பலிக்கிட்டோம். 23ல செமிஃபைனல்ஸ் நியூசிலாந்து கூட ரொம்ப குரூசியல் 117 ரன் விட்டீங்களே. பச்சை சட்டக்காரன இது அஸ்வின் விடுவார்ல அந்த 2020 மேட்சஸ். கோலின்னு வந்துட்டாலே ஒரு மாதிரி இந்த மேட்ச்ல இவர் ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா கோலிட்ட இருந்து அந்த மேட்ச்ல ப்ரூஃப் பண்ணியே ஆகலாம். அடுத்து ஆஸ்திரேலியா கூட 360 சேஸ் பண்றாங்க. இந்த மேட்ச் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது 2 பேர் தான் சேஸ் பண்ணுவாங்க. ரோஹித் சர்மா, விராட் கோலி. ரோஹித் சர்மா தவானு நல்லா 80 கிட்ட அடிச்சிருப்பாரு. அதுல ரோஹித் சர்மா 141, விராட் கோலி 100. இப்படி ஒரு மேட்ச், இப்படி ஒரு பேட்ஸ்மேன் கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. அந்த பேட்ஸ்மேனை எப்படியாச்சும் 2027 விளையாட விடணும். இன்னொன்னு சொல்லணும், முக்கியமானது 2027 வேர்ல்டு கப் சவுத் ஆப்பிரிக்கால நடக்க போகுது. அப்ப இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பெஸ்ட் ரெக்கார்ட் வச்சிருக்கிறது இந்தியாவுக்காண்டி கோலி மட்டும் தான் வச்சிருக்காரு. தயவு செஞ்சு ரிட்டையர் பண்ண வச்சிடாதீங்க. கரெக்ட் தான். இதெல்லாம் பார்த்துட்டு பாருங்க. ஓகே, இந்த வீடியோல விராட் கோலியோட ஸ்பெஷலான இன்னிங்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷலான இன்னிங்ஸ் இருக்கும்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி அடுத்த வீடியோ யார் சார் பண்ணலாம்? ஏன்னா பல பேர் இருக்காங்க. சச்சின் பாய் இருக்காரு, MS தோனி இருக்காரு. இப்ப லாஸ்டா கேப்டன் இருந்தவர் ரோஹித் சர்மா. ஓடிக்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி கேப்டன் இருந்தவர் விராட் கோலி. இப்ப அதுக்கு முன்னாடி டோனிட்ட போவோம். அதுக்கு முன்னாடி சச்சின் அப்படியே போவோம். அப்படியே பின்னாடியே போறோம். வாழ்க்கையில எல்லாரும் முன்னேறணும்னு நினைப்பாங்க. நாங்க மட்டும் பின்னோக்கி ஒன்னும் பிரச்சனை. சரி, கில்லு கேப்டன் ஆயிருக்காரு. கில்லு நாக்கு நீ என்ன எடுப்பு? வேண்டாம். அடுத்த வீடியோல அதே மாதிரி உங்களுக்கு இந்த பிளேயர்ஸோட ரெக்கார்ட்லாம் ஸ்பெஷல் இன்னிங்ஸ் இருக்குன்னா அதை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த பிளேயர் நேம் மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.